ஓம் சாந்தி. 11/6/2017 அவ்யக்த முரளியோடைய ரிவிஷன். பாபா இன்னைக்கு வாணியில் சொல்லியிருக்கிறது, கடந்த 3 வாரமாகவே சொல்கிறது தேக உணர்வின் தியாகம் தான் நம்பர் 1 தியாகம். அது கொஞ்சம் ஆழமாக போயிட்டு இருந்தார். கர்மேந்திரியங்களின் தியாகம் அதுதான். ஸோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு தியாகத்தை பற்றி சொல்கிறார். குழந்தைங்களை மகாதானி குழந்தைங்க வரதானி குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறதா பாபா சொன்னார். மகாதானின்னா என்ன அர்த்தம்? இடைவிடாத தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற குழந்தைங்க. வரதானினா எல்லோருக்கும் வரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ வரதானி மகாதானி குழந்தைங்கன்னா என்ன, வரத்தையும் இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது எதுனா மகா தியாகி நிலை. தியாகம் செய்கிறவங்களால தான் இது முடியும். மகாதானமும் வரதானியாகவும் இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு மகாதானி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்களாம், தனக்கு கிடைச்ச அத்தனை பொக்கிஷங்களையும் தனக்குன்னு வச்சுக்காம அனைத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஞானமாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் எல்லாமே அந்தளவுக்கு சுயநலமற்றவங்க. தன்னுடைய நலத்தை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தன்னுடைய நலத்திலிருந்து விலகி இருக்கிறவங்களால மட்டும்தான் மகாதானியாக ஆக முடியும். வரதானியாகவும் அவங்களால தான் ஆக முடியும். ஏன்னா வரதானி ஆத்மாக்கள் எப்பவுமே எல்லோருக்காகவும் குணங்களையும் சக்திகளையும் ஞானத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க வரமாக. அப்போ அனைத்தும் நிரம்பியும் இருக்கணும். இது கொடுக்க கொடுக்க தான் நிரம்பும். அது வேற இருக்குது நம்மளுது. அதனால அவங்க எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் எல்லோருக்காகவுமே உயர்ந்த எண்ணமும் சுபமான எண்ணமும் சுபமான பாவனை மட்டும்தான் வைப்பாங்க. எல்லாருக்கும் நன்மையே நடக்கட்டும்ன்றது மட்டும்தான் அவங்களோட விருப்பமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லார் மேலேயுமே இரக்க மனமும் பரந்த மனமுடைய ஆத்மா தான். தனக்கு குடும்ப துரோகியாக இருக்கலாம், பங்காளி சண்டை ஏதோ ஒன்று, அப்படி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு பரந்த மனமுடைய ஆத்மாவால் மட்டும்தான் வரதானி ஆக முடியும். எனக்கு பிடிக்காதவன்னு ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. பாபாவுக்கு எப்படி ஒருத்தர் கூட பிடிக்காதவங்க கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் ஆக முடியும். ஸோ தியாகத்துடைய இலக்கணம் சொல்லியிருக்காரு. ஸோ முதல் தியாகமாக உங்களுடைய உடலின் நினைவை மறக்கிறது. நான் உடல்ன்ற உணர்வு ஃபுல்லாக மறந்துடணும். அடுத்தது உடலின் சம்பந்தத்தின் தியாகம். ஸோ உடலின் சம்பந்தம்னா 24 மணி நேரம் கர்மேந்திரியங்களோட தான் நமக்கு சம்பந்தம் இருக்குது. ஸோ கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாமல் இருக்கணும். கர்மேந்திரியங்களை வென்றவர் ஆகணும். அப்போ தான் அதிகாரி ஆத்மான்னு சொல்ல முடியும். அடுத்தது அதாவது கர்மேந்திரியங்களை வெல்றது, அது 2வது சம்பந்தம் சொன்னார். அடுத்தது 3வதாக என்ன சொன்னார்னா அதிகாரி ஆத்மா ஆகிறது. அதிகாரி ஆத்மாவுக்கும் அடிமை ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னார். இப்போ சொல்கிறார் இந்த 3வது தடவை உடலின் சம்பந்தங்களின் தியாகம் அப்படின்னா கர்மேந்திரங்களுக்கு அடுத்தபடியாக எது வருதுன்னா மனிதர்கள் சம்பந்தப்பட்ட தியாகம். லௌகீக உறவினர்கள் மட்டும் இல்லை, அலௌகீக சம்பந்தத்தையும் தியாகம் செய்யணும். இந்த 2 சம்பந்தங்களையும் மகா தியாகி ஆகிறதுக்கு பேர் தான் பற்றுதலை வென்றவர்னு சொல்றது. பற்றுதலை வென்றுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா யாரு மேலேயும் வெறுப்பும் இருக்காது, விருப்பமும் இருக்காது, ஈர்ப்பு இருக்காது. அப்படின்னா என்ன, யாரோட ஞாபகமும் இருக்காது. யாரோட ஞாபகம் இருந்தாலும் பாபாவை நினைக்க முடியாது இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, ஒருவேளை யார் மேலேயாவது வெறுப்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஆத்மா பண்ற தப்பான காரியமே உங்களுக்கு தெரியும். உங்க முன்னாடி அந்த ஆத்மா அதுல காரியத்தையே தான் பண்ணிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும். அவங்க ஞாபகமே வந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அதை பார்க்கும்போதுல உங்கள் புத்தி சஞ்சலம், இது போய் பாபா குழந்தை ஏமாத்துறாங்க, ஊரை ஏமாத்துறாங்க, இப்படியே சொல்லின்னு இருப்பீங்க இல்லையா? இன்னொன்று என்னன்னா, நீங்கள் அந்த ஆத்மா நினைக்கவே விரும்பலை.
இருந்தாலும் என்ன ஆகும், உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலையும் அவரை பற்றி தப்பான சிந்தனை தான் வரும். உங்கள் வார்த்தையிலும் அதான் வெளிப்படும். மற்றவங்க முன்னாடி யாரோ அவங்கள பற்றி பேசிட்டு ஐயோ அந்த ஆத்மா பற்றி உங்களுக்கு தெரியாது வந்துடுது. உங்கள் கனவுல கூட அவரை பற்றி தப்பாக தான் சிந்திச்சுட்டு இருப்பீங்க இயல்பாகவே. சரி இதெல்லாம் வேண்டாம், விழிப்போடு நான் அப்பா கிட்ட போய் புத்தியை இணைக்கிறேன்ட்டு போய் யோகா பண்ணுறதுக்கு உட்காருவீங்க, அங்கேயும் அந்த ஆத்மா தான் எதிரில் இங்கன்னு வந்து நிற்கும். ஏன்? வெறுப்பு வச்சதுனால. அதனால பாபா சொல்றாரு, இது எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்மா எப்படி விரும்பாட்டினா கூட எந்த நேரமும் உங்க புத்தியில அவருடைய குணமும் உங்களுக்கு செஞ்ச நல்லதும் அந்த அன்பும் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்குது, உங்க புத்தியை கவர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்க வெறுக்கிற ஆத்மா ஏன் வெறுக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆத்மா நடக்கல. ஏன்? அதனால ஏன் வெறுக்கிறீங்க? ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நடந்தாதான் உங்களுக்கு லாபம். ஸோ உங்க சுய லாபம் சுய நலம் நிறைவேறல அப்படின்றதுனால அந்த சுயநலம் புத்தியை சஞ்சலப்படுத்துது. பேர் புகழுக்கு நான் ஆசைப்படுறேன், ஆனால் அந்த பேர் புகழ் இன்னொருத்தருக்கு வருதுன்னா எனக்கு கோபம் வருது, பொறாமை வருது. ஏன் வருது? ஏன்னா என் சுயநலம் நிறைவேறல, அப்போ சுயநலத்தை தியாகம் பண்ணல. இதுதான் தேக சம்பந்தத்தின் தியாகம் இல்லையா? உறவினர்களின் தியாகம்னா அவங்கள நினைக்காம இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க மேலே அன்பும் இருக்கக்கூடாது, பற்றும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. வெறுப்பு பொறாமை எதுவுமே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் உங்களுடைய சுயநலம் நிறைவேறாத வரைக்கும் அந்த ஆத்மாவோட பகைமை உணர்வு தான் உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். கர்ம கணக்கு முடியவே முடியாது, அந்த பகையின் உணர்வும் முடியாது. அந்த ஆத்மாவால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ சுயநலம் எதுவும் அந்த வெறுப்பே இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்களே தான் கணக்கு முடிச்சுக்கணும். அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு கூட தெரியாது, அந்த ஆத்மா என்ன பண்ண முடியும்? வைப்ரேஷனில் தெரியும், பட் இருந்தாலும் எதனால் வெறுக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? அதனால் பாபா சொல்றாரு, ஒருத்தர் மேலே வெறுப்பு வருதுன்னா அதுக்கு விதை என்ன தெரியுமா? யார் மேலே வெறுப்பு வந்தாலுமே வேணும்ன்ற எண்ணம் தான் ராயல் ரூபமா, சுயநலத்தின் ராயல் ரூபம். நான் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி தான் நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி விருப்பம் வைக்கிறீங்க பாருங்க, அதனால தான் வெறுப்பு வருது. அப்படி நடக்கலைன்னா வெறுப்பு வருது. சொல்றதே அவர் கேட்க மாட்டார், அவர்லாம் வேணாம் இல்லையா? அப்படி வந்துடுது. அப்ப என்ன ஆயிடுது? அந்த ஆத்மாவோட சுயநலத்தின் சம்பந்தத்தை இணைச்சிடுது. வெறுப்புன்றது சுயநலத்தின் சம்பந்தம். அப்ப என்ன ஆகும்? அந்த யார் மேல வெறுப்போ அந்த ஆத்மாவை பத்தி வீணான சிந்தனை வந்துட்டு இருக்கும். ஏன் அந்த ஆத்மா வந்துட்டே இருக்கச்சா? அந்த ஆத்மா இல்லைன்னா நல்லா இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணும்? சுயதர்சன சக்கரதாரி ஆகிறது பதில் பரதர்சன சக்கரதாரி அந்த ஆத்மாவை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அன்பின் காரணமா ஒரு நினைவு இல்லைதான், பட் கட்டாயத்தின் காரணமா இருக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க? நானே நொந்து கிடக்குறேன்ப்பா, நொந்து கிடக்குறனால உங்களை நோக்கடிச்சவர் அவங்க மேலதானே உங்க புத்தி இருக்குது. ஸோ அது வேண்டாம். அதை எப்படி நீக்கிறதுன்றது பின்னாடி சொல்லுவார். ஸோ இது ஒரு சம்பந்தம், வெறுப்பு. அடுத்த சம்பந்தம் அன்பு. என்ன அன்பு? அழியக்கூடிய அன்புல மாட்டிக்கிறது. மனிதர்கள் காட்டுறதெல்லாம் அழியக்கூடிய அன்பு தான். நிரந்தரமா அன்பு வச்சிருப்பாங்களா யாராவது இல்லையா? வெறுப்பு வந்துடுது இல்லை? ஸோ அழியக்கூடிய அன்பு, அழியக்கூடிய பிராப்தியை ஒருத்தங்க நமக்கு அனுபவம் செய்ய வைக்கிறாங்கன்னு அதன் ஆதாரத்தில் அவங்க மேல உள்ள அன்பு, அற்ப காலத்துக்காக அவங்கள ஆதாரமா பிடிக்கிறது, அதன் காரணமாக ஏற்படுற அன்பு, பற்று, இதனால ஈர்ப்பு. அப்ப என்ன ஆயிடுது? லௌகீக சம்பந்தத்திலையும் அலௌகீக சம்பந்தத்திலையும் புத்தி அந்த அன்பு கொடுத்தவங்களும் ஆதரவு கொடுத்தவங்க மேல போயிடுது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்தது பாபான்ட்டு அவங்கள விட்டுணும். பாபாவுக்கு நன்றி சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஊண்டு அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, வாயினால சொல்லுங்க. ஆனா மனசுனால அப்பாவுக்கு நன்றி. அப்பா தான், அந்த ஆத்மாவுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுது? லௌகீகத்துல கூட நம்மள ஒருத்தவங்க விழுந்து கவனிச்சாங்கன்னா அவங்க மேல விசேஷ பற்று போயிடுது இல்ல? ஸோ அந்த பற்றே வேண்டான்னு தானே பாபா குழந்தைய ஆகி லட்சியம் வைக்கிறீங்க.
அப்போ அந்த இரும்பு சங்கிலியிலேருந்து தப்பிச்சிட்டு வந்து இந்த அலௌகிக சம்பந்தத்தில் அதே மாதிரி விஷயங்களை பிடிச்சி இழுக்குது. இவங்க நல்லவங்க, இவங்க பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிரச்சனைனாலும் நான் அவங்க கிட்ட தான் பேசுவேன். அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லது குழப்பத்துக்கான விஷயம் வந்தாலும் விரும்பாட்டினாலும் உடனடியாக அவங்கள தான் அவங்க புத்தி தேடுது. அப்போ முதல்ல யார் ஞாபகம் வர்றது? அந்த ஆத்மா தான் ஞாபகத்துக்கு வர்றாரு, பாபா வர்றது கிடையாது. இப்போ டெஸ்ட் பேப்பர் ஃபுல்லாகவே பிரச்சனை தான். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லையும் மற்றவங்க ஞாபகம் வரும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ஃபெயில், பாபா நினைவு இல்லாமல் போயிடுது. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒருத்தர் ஆதாரமாக வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக தன்னை பாதுகாத்துக்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களாம், இப்போ பாபாவுக்கு தான் உடம்பு இல்லையப்பா, பிரம்ம பாபாவுக்கும் ஒளி உடல் தான் இருக்குது, நான் என் கஷ்டத்தை யார்கிட்ட தான் சொல்கிறது சொல்லு, எனக்கு யார் அன்பு பிரம்ம பாபா கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேச முடியும், அப்படி சொல்லிடுறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, அதனால் பௌதிகமாக ஒருத்தர் தேவை தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் அப்பா கிட்ட மட்டுமே எல்லா சம்பந்தங்களின் அனுபவமும் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாபா யாரையாவது கருவியாக பயன்படுத்தி எனக்கு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாபா நிராகாரராக இருந்தாலும் ஆக்காரராக இருந்தாலும் பாபா அன்பின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கார், கூப்பிட்ட குரலுக்கு வந்துடுவாருன்றதை மறக்காமல் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேற ஒருத்தரை வச்சதுனால என்ன ஆயிடுச்சு? மறந்துடுறீங்க. பௌதிக ரூபத்தில் கண்டிப்பாக பாபா அன்பையும் ஆதரவையும் சத்தியமாக கொடுக்குறாரு நிரந்தரமாக. ஆனால் உங்களுக்கு அது அனுபவம் ஆக மாட்டேங்குது. இப்படியாச்சு அப்படியாச்சு, அவர் நிறைய உதவி செய்கிறார், ஆனால் பாபா தான் சரி பண்ணுவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? இவர் தான் சரி பண்ணாருன்னு நினச்சி மாட்டிக்கிறீங்க. அப்போ பாபா பண்ணது அனுபவமே ஆகலை. இது எப்படின்னா பாருங்க, இது ஆக்சுவலாக முரளி எடுக்கும்போது கூட இது டச் ஆகலை. என்னன்னா பக்தியில் கிருஷ்ணர் மேலே ரொம்ப பாவனை வைக்கிறாங்க, காட்சி கிடைக்குது. ஆனால் காட்சி கிருஷ்ணராக கொடுத்தாரு, சிவபாபா தான் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க பாவனையினால என்ன பண்ணுறாங்க? அவர் கடவுள் நினச்சிக்கிறாங்க, அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஜடச்சிலைக்கு பண்ணுமா, அதே மாதிரி அழியக்கூடிய மனிதர்கள் பண்ணுவாங்களா? ஆனால் பண்ணதான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதனால் அன்பு போயிடுது. பண்ணது பாபா, கருவியாக வச்சது யார்? பாபா இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, நான் அனுபவம் கொடுக்குறேன், ஆனால் உங்களுக்கு அனுபவம் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா ஞானத்தின் ரீதியாக புரிஞ்சுக்கிறீங்க, எல்லா சம்மந்தத்தையும் பாபாட்ட தான் வைக்கணும், ஆனால் நடைமுறையில் வைக்கல. இதுதான் வெறுப்பு விருப்பு வர்றதுக்கான காரணம் இல்லையா? அப்ப பாபாவே ஹெல்ப் பண்றாருன்னா அன்புல மாட்ட மாட்டீங்க, யாரையும் வெறுக்கவும் மாட்டீங்க. ஏதோ பிரச்சனையே வந்தாலும் கூட, ஒருத்தர் துக்கமே கொடுத்தா கூட பாபா எனக்கு சக்தியை கொடுக்கறதுக்காக பண்றாரு, நான் அவரே நண்பனாக்கி காட்டுறேன் பாபா அப்படின்னு நீங்க போவீங்க இல்லையா? அப்போ வெறுப்பும் வராது. ஆனால் நீங்கள் பாபாட்ட சம்மந்தத்தை கொண்டுட்டு வரலையே, எல்லா சம்மந்தத்தையும் கொண்டுட்டு வரல, அதனால் எல்லா சம்மந்தத்தின் அனுபவத்தை செய்ய முடியல. பாருங்க, பக்தியில் பக்த மாலையின் நம்பர் 1 உயர்ந்த மணியாக இருந்த மீராவுக்கே சாட்சாத்காரம் கிடைக்கல. சாட்சாத் நேரில் பார்த்த அனுபவம் ஏற்பட்டுச்சு கிருஷ்ணரை அசைக்க முடியாத நிச்சய புத்தினால. அப்படி இருக்கும்போது ஞானக்கடல் சிவபாபாவுடைய நேரடி குழந்தைங்க நீங்க, உங்களுக்கு எப்பவுமே ஆதரவளிக்கிற தந்தையுடைய அனுபவம் கிடைக்காதா என்ன? கண்டிப்பா கிடைக்கும். அந்த நிச்சய புத்தியை ஏன் விட்டுடுறீங்க? பாபா உங்களை விட்டுடுவார, கை விட்டுடுவார, நீங்க நிச்சய புத்தியை விட்டுடுறீங்க. அதனால என்ன பண்ணிடுறீங்க? மனித ஆத்மாக்களை ஆதரவாக்குறீங்க. ஏன் ஆக்குறீங்க? என்ன பாபாவால் முடியாததை ஒருத்தர் பண்ணிட முடியுமா? அவங்ககிட்டே உங்க கஷ்டத்தை சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? பாபா யோகா பண்ணுங்க சரியாயிடுவாங்க. எப்படி? 1 மணி நேரம் பேசிட்டு யோகா பண்ணுங்க, பேசினதான் ஞாபகம் வரும் யோகா பண்ணா. அப்போ யோகாவும் கட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு,
இது ஒரு நுட்பமான கர்ம கணக்கு, புரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்டயே நீங்க போகணும்னு நினைக்கிறதும் ஒரு கர்ம கணக்கு. ஆதாரம், அல்ப காலத்துக்கான ஆதாரத்தை உருவாக்கிடுறீங்க. அப்ப அந்த ஆதாரத்தின் பக்கமே புத்தியின் ஈர்ப்பு இருக்கிறதுனால கர்மங்களை வென்ற கர்மாதீத் ஆகிறதுக்கு பதிலாக கர்மங்களின் பந்தனம் உங்களை கட்டி போட்டுடுது. கர்மங்களின் பந்தம், கர்மத்தை வென்றவர் ஆகணும். நீங்க தான் செஞ்சீங்கன்ற உணர்வே இருக்கக்கூடாது. இதுல மற்றவங்க செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருது உங்களுக்கு, அது கட்டி போட்டுடுது உங்களை. அப்ப என்ன ஆகும்? பாபா ஞாபகம் வர மாட்டாரு. ஒருத்தர் அன்பை கொடுத்தாரு, இன்னொருத்தர் வாங்கிட்டாருன்னா கொடுக்கல் வாங்கல் கணக்கை இன்னும் ஏத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அன்பை கொடுத்தது பாபா தான், எல்லாமே பாபாவா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க மற்றவங்களுக்கு பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க வேணா நினைச்சுக்கலாம் நான் முன்னேறிட்டு இருக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா பாபா சொல்றாரு இதுக்கு பேரு முன்னேற்றம் இல்லை குழந்தை, பந்தனத்தின் கணக்கை அதிகரிச்சுக்கிட்ட. அப்ப என்ன ஆகும்? அப்பாவோடு சர்வ சம்பந்தங்களையோ அல்லது எந்த சம்பந்தத்தையுமே உன்னால அனுபவம் செய்ய முடியாது. அப்புறம் எங்க சர்வ சம்பந்தம்? உங்களுடைய நினைவு யாத்திரையில அந்த சம்பூர்ண நிலை அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கிற நிலை அனுபவமே ஆகாது. அதனாலதான் அனுபவம் ஆகலைன்னு சொல்றதுக்கு காரணம். அவங்க நினைவு பாடத்துல கண்டிப்பா பலகீனமா தான் இருப்பாங்க. ஏன்னா நினைவுல அந்த சூக்ஷ்மமா யார்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறாங்களோ அதான் வரும். அது தவறான உறவா இல்லாம கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த எண்ணம், நீங்க வெறும் ஞானத்தை மட்டுமே பேசலாம், பற்று இல்லாத மாதிரி தான் இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துல இருந்தும் விடுபட்ட உறவா இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க கிட்ட தான் பேசணும்ன்ற அந்த எண்ணம் உங்களை மாட்டிடுது. அப்ப பாபா சொல்றாரு நினைவு பாடத்துல அவங்க பலகீனமா இருப்பாங்க. ஞானம் சொல்றதுலயும் கேட்கறதுலயும் வேணா பயங்கர புத்திசாலியா திறமைசாலியா இருக்கலாம். ஆனா டெஸ்ட் பேப்பர்னு வந்தா எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய சக்திசாலியா இருக்க மாட்டாங்க. அவங்க சேவை செய்யலாம், ஆனா சேவையில வர்ற தடையை அழிப்பவர் அவங்களால ஆக முடியாது. சேவையை நல்லா வளர்ச்சி கூட பண்ணிடலாம், ஆனா விதிபூர்வமான வளர்ச்சி இருக்காது இல்லையா? எல்லாரையும் ஆனந்தத்துல மிதக்க வைக்க முடியாது. எல்லாம் ஏனோ தானோன்னு கஷ்டப்பட்டு கூட வந்து அப்படி இருக்கும். கஷ்டப்பட்டு சேவை செய்யற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரியான ஆத்மாக்கள் பேச்சாளரா மட்டும்தான் ஆக முடியுமே தவிர இந்த கர்ம பந்தனத்தின் சுமை அவங்கள வேகமா சுய புருஷார்த்தத்திலேயோ சேவையிலேயோ முன்னேற விடாது. பறக்கும் கலையில் அப்படி லேசா பறந்துட்டு இருக்கிற அந்த வேகத்தை அவங்களால அனுபவம் செய்ய முடியாது. நான் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கானா இவ்வளவு சேவை நடந்துச்சுன்னு வர, நாங்க எவ்வளவு தூரமா சேவை செஞ்சோம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவ்வளோ சேவை செஞ்சதா அவங்களுக்கு அனுபவம் ஆகுதுனால என்ன அர்த்தம்? சுமை பண்ணி இருக்கிறான். நான் எதுவுமே பண்ணல அப்படிதான் தோணும். லேசா நான் பண்ணதே எனக்கு உனக்கு ஞாபகமே இல்லை இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, ஸோ இந்த ரெண்டு விதமான தேகத்தின் சம்பந்தம் இருக்கு பாருங்க, அன்பு வெறுப்பு, இந்த ரெண்டும் உங்களை மகாரதியா ஆக்கவே விடாது. அதனால பாபா சொல்றாரு முதல்ல இந்த தேகத்தின் சம்பந்தத்தை செக் பண்ணுங்க. யார் மேலேயாவது விருப்பமோ வெறுப்போ இருக்குதா செக் பண்ணுங்க. இருந்துச்சுன்னா உடனடியா மாத்திடுங்க, நீக்கிடுங்க. பாபா கிட்ட புத்தி இணைக்கிறதுனால நீக்கிடலாம். அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் பாபா கிட்ட புத்தி இணைக்க போகும்போதெல்லாம் பாபா கிட்ட நேராக பார்த்து பதில் புத்தி வளைஞ்சு எங்க போகும்? அந்த ஆத்மா பக்கமே போகும். இது கர்மங்களின் சுமை, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றார். அதனால எல்லோரும் செக் பண்ணுங்க, தேகத்தின் சம்பந்தத்தை தியாகம் செஞ்சிருக்கிறன்னா அல்லது லௌகீகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் செஞ்சுட்டு வந்து அலௌகீகத்துல வந்து என்னுடைய புத்தி மாட்டிக்கிச்சா? அப்ப இந்த கர்ம பந்தனத்தையும் தியாகம் செய்யுங்க. எது பண்ணாலும் பாபா பண்றாரு, அவ்வளவுதான். பிராமணர்களை பொறுத்த அளவுக்கு இந்த சம்பந்தத்தை தியாகம் செய்யறதும் ஒரு தியாகம் தான். இது பேர் தியாகமா நினைக்காதீங்க, இதுவும் ஒரு தியாகம் தான். தியாகத்தின் இலக்கணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் நான் போக சொல்றேன். இப்ப தியாகத்தின் ஒரு வார பாடம் நடந்துட்டு இருக்குதுன்றார். ஸோ இன்றைய பாடம் உறுதி ஆயிடுச்சா?
எல்லோரும் புத்தியிலேருந்து நீக்கிட்டீங்களா? காலைல ஏந்திரிச்சோன்னே சத்தியம் பண்ணுங்க, பாபா நான் யாரையும் விட மாட்டேன் புத்திக்குள்ளே. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மீண்டும் மீண்டும் சத்தியம் பண்ணிகிட்டே இருங்க. எந்த சம்மந்தம் இல்லை, யாரோடையும் என் புத்தி இணைக்கப்படல, உன்னோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. நீ கூப்பிட்டா நான் வருவேன், எந்த பிரச்சனைனாலும் நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்படி வைங்க. தியாகம் இல்லாமல் பாக்கியத்தை அடையிறதுன்றது முடியவே முடியாத காரியம். ஆனால் நான் பிரம்மகுமாரி ஆகிட்டேன், வெள்ளை ட்ரெஸ் போட்டேன், இதுவே தியாகம் தான், ஏன்னா ஊரில் எல்லாரும் இதாக போட்டுன்னு இருக்கிறாங்க. அப்படி புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகளின் தியாகத்தின் இலக்கணம் ரொம்ப நுட்பமானது. இந்த அளவுக்கு தியாகம் பண்ணணும், புத்தியில் யார் நினைவும் வராத அளவுக்கு ஆகணும் இல்லையா? டீச்சர்களுடன் சந்திப்பில் பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு சமமான சேரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு ஒருத்தன் டீச்சர் சேரில் உட்காடுறீங்கன்னா இல்லையா, ஞானத்தை சொல்கிறதுக்கு தான் அவர் வராரு. அப்போ அவருக்கு சமமான சேரில் உட்காடுறீங்கன்னா அவருக்கு சமமாக ஆகணுன்ற லட்சியத்தை நீங்கள் வைப்பீங்க தானே, வச்சிருக்கிறீங்க தானே, எப்பவும் வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா தந்தைக்கு சமமான ஞானம் சொல்கிற காரியத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகணும்? தந்தையின் குணம் எதுவோ அதுதான் இந்த ஞானத்தை சொல்றதுக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிற சேவாதாரிகளுடைய குணமாகவும் மாறி இருக்கணும். அதனால செக் பண்ணுங்க. என்ன செக் பண்ணோம்? என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவுக்கு சமமா இருக்குதான்னு செக் பண்ணுங்க. என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் பாபாவுக்கு சமமா இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை இல்லைன்னா கண்டுபிடிச்சி அதை மாத்திடுங்க, பாபாவுக்கு சமமா மாத்திடுங்க. பாபாவுக்கு சமமற்ற எண்ணத்தை காரியத்துல கொண்டுட்டு வந்துடாதீங்க, மிகப்பெரிய பாவம் ஆயிடும். எண்ணத்துல வர்றதே பாவம், வார்த்தையில காரியத்துல வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். காரியத்துல கொண்டுட்டு வந்துடாதீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி, கொஞ்சம் மைண்ட்ல ஒரு விஷம் கலந்துருச்சுனால டக்குன்னு போய் யோகா பண்ணி அவங்க நல்லவங்க 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 எல்லோரும் நல்லவங்க இனிமையானவங்க அப்படி மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு தான் நீங்க வரணுமே. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி நடைமுறையில் கொண்டுட்டு வந்தால் என்ன தெரியுமா ஆகும்? பாபா நிரந்தரமாக சேவாதாரியாக இருந்தாலும் எல்லோருக்கும் பிரியமானவராகவும் அதே நேரத்தில் விலகி இருப்பவராகவும் ஆகிறாருல்ல, அந்த மாதிரி நீங்களும் சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எல்லாருடைய ஆன்மீக பிரியமானவராகவும் அதே நேரத்தில் எல்லோருக்கிட்ட இருந்தும் விலகி இருப்பவராகவும் இருப்பீங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, இங்கே முக்கியமான விசேஷம் என்ன? பாபாவுடைய முக்கியமான விசேஷம்னா, பாபாவை மாதிரி அன்பு செலுத்துகிற அன்பு கடல் யாருமே இல்லைன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே நேரத்தில் எல்லாத்துலேருந்தும் விலகி இருப்பவர்ன்றதும் உண்மை. ஸோ இதுதான் பாபாவுக்கு சமமான நிலைன்னு சொல்கிறது. அதனால் அதே மாதிரி நிலையில் நீங்கள் இருந்து பிரியமானவராகவும் ஒரு தந்தைக்கு மட்டும் எப்பவுமே பிரியமானவராகவும் அதே நேரத்தில் எல்லோருக்கிட்ட இருந்தும் புத்தியை விலக்கி இருப்பவராகவும் ஆகுங்க. உள்ள லைட் ஆஃப் பண்ணுங்க, இன்வெர்டர் இது. இப்போ பாபா சொல்கிறாரு எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணுங்க மற்றது. இப்போ பாபா சொல்கிறாரு இதைத்தான் தந்தைக்கு சமமான சேவாதாரின்னு சொல்கிறது. இப்போ பாபா சொல்கிறாரு அப்போ இதுதான் தந்தைக்கு சமமான சேவாதாரி. அப்போ டீச்சர் ஆகுறதுனா என்ன அர்த்தம்? பாபாவுடைய இந்த விசேஷத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிரியமானவராக இருக்கணும், ஆனால் புத்தி யார்கிட்டையும் மாட்டிக்கூடாது. அதுதான் முதல் பாடம் இல்லையா? பற்றில் மாட்டிக்கூடாது. ஆனால் இனிமையானவராகவும் இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். மற்றபடி எல்லாம் சேவையெல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, உழைக்கிறீங்க. ஆனால் எப்பவும் நான் விலகி இருக்கணும், பிரியமானவராகவும் விலகியவராகவும் இருக்கணுன்றதில் விசேஷ கவனம் செலுத்துங்க. ஒருத்தரை பிடிக்குது, அவங்க கூட அதிகமாக பேசுகிறாங்க, ஒருத்தரை பார்த்தாலே பிடிக்கல, இதெல்லாம் செக் பண்ணுங்க. அப்படி இருக்கவே கூடாது. அதனால் சரி பாபா விலகி இருக்க சொல்கிற, நான் சேவையிலும் விலகி இருந்து பண்ணுறேன், அப்படி பண்ணுறக்கூடாது. சேவையை அன்பாக செய்யலைன்னா அது தப்பு. அதே நேரத்தில் அன்பில் மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு மட்டுமே நான் சேவை செய்வேன், மற்ற சேவையெல்லாம் விட்டுட்டு அதுவும் தப்பு இல்லையா? உலக சேவாதாரி நீங்கள். என் சென்டருக்கு மட்டும் செய்வேன், அல்லது இந்த சிஸ்டருக்கு இந்த பிரதருக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன், இது இருக்கக்கூடாது. அதுவும் சரி கிடையாது. அதனால் யார் கூடயா இருந்தாலும் அன்பாக அதே நேரத்தில் விலகிய நிலையில் நிலைச்சிருந்து சேவை செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் செய்கிற சேவையில் ஈஸியாக வெற்றி கிடைக்கும்.
அப்படி ஒருவேளை கடுமையாக உழைச்சும் வெற்றி கிடைக்கலன்னா அன்பாவும் அதே நேரத்தில் விலகி இருக்கிறதுலையும் இந்த ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் வைக்கிறதுல ஏதோ குறை இருக்குது. அதனால் பாபா சொல்றார், சேவாதாரினாலே பாபாவுக்கு பிரியமானவர் மற்ற அனைத்திலிருந்தும் விலகி இருப்பவர்னு அர்த்தம். அவருடைய அன்பு ஃபுல்லாக பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கும். இதுதான் இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த தாமரை மலருக்கு சமமான நிலைன்னு சொல்றது. அதனால தான் தாமரை மலர் ஆசனத்தை எல்லா சக்திகளுக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தாமரை மலர் மாதிரி விலகி அன்பா இருக்கிறாங்கன்னு அர்த்தமே தவிர யாரும் ஒன்றும் நிஜத்துல தாமரை மலர்லாம் உட்காந்துட்டு இல்லை. ஆசனம்னா நிலை, உங்க மனநிலை. அதனால பாபா சொல்றாரு, எப்பவுமே தாமரை மலர் ஆசனத்திலே இருங்க. தாமரை மலர் சேத்துல போய் விழுந்துடக்கூடாது இல்லையா, விலகி இருக்கணும். இதுல கவனத்தை வைங்க. விலகி இருக்குதா, புத்தி விலகி இருக்குதா செக் பண்ணுங்க. வரதானத்துல பாபா சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவுதான் ஒரு ஆத்மா பிரச்சனை கொடுத்து உங்க மனநிலையை கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யட்டும், அல்லது உங்களை ரொம்ப கெடுக்கிறதுக்கு, உங்க வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கு தீமை செய்யற உள்ளுணர்வு வைக்கிற ஆத்மாவா இருந்தாலும் அவங்களையும் உங்களுடைய நன்மை பயக்கும் அந்த சுபபாவனை உள்ளுணர்வு இருக்கு பாருங்க, அதன் மூலமாக அவங்கள மாத்துங்க. அப்படி மாற்றவே முடியலனாலும் பரவாயில்ல, மன்னிக்கும் கடலாகி அவங்கள மன்னிச்சிடுங்க. உங்களுடைய மன்னிப்பு அந்த வாழ்க்கை, அந்த ஆத்மாவை மாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பா மாறிடும். ஏன்னா வாயால சொல்ற அறிவுரையை யாரும் கேட்கறது கிடையாது. ஒரு சிலர் புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மன்னிக்கிறது இருக்குது பாருங்க, அந்த ஆத்மா நல்லா இருக்கணும்ன்ற சுபபாவனை வைக்கிறதுன்னு அர்த்தம். மன்னிக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, அந்த ஆத்மாவுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு சகயோகம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால மன்னியுங்கள், பரந்த மனசோட மன்னியுங்க. ஸ்லோகன் இன்னொன்று, அது ஆடாமல் அசையாமலும் இருக்கணும், அதே நேரத்தில் மன்னிக்கணும். மன்னிச்சாதான் ஆடாமல் அசையாமல் இருப்பீங்க. இல்லைன்னா அவங்க இப்படி பண்ண அந்த எண்ணம் வந்துட்டனால ஆடிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அது நுட்பமாக புரிஞ்சுக்கணும். அவனை நான் ஒரு வழி பண்ணுறேன்னு வந்துட்டீங்கன்னா அவனை நீங்கள் அடக்கியே வச்சிட்டாலும் கூட உண்மையிலே நீங்கள் தோத்தீங்க. ஏன்? அவன் தான் உங்கள் மனசை ஆட்சி செஞ்சுருக்கிறான் இவ்வளோ நேரம் இல்லையா? ஸோ இதே மாதிரி எத்தனை பேரை நம்மளால் அடக்க முடியும்? ரொம்ப ஈஸி. மனசை அடக்கிட்டு போயிடுங்க, மன்னிச்சிடுங்க இல்லையா? எல்லாரும் நல்லவங்க, அனைத்தும் நன்மைக்கு, அந்த ஆத்மாவும் நல்லா இருக்கும். இது சிறந்த உதாரணம். கைகேயியை எல்லாருமே மன்னிக்கிறாங்க ராமாயணத்தில், ராமர்லேருந்து, ராமருடைய அம்மாவிலேருந்து எல்லாருமே. அதனால தான் அந்த ஆத்மா மாறுது இல்லையா? மன்னிச்சிடுங்க. ஸ்லோகன், யார் எப்பவுமே குஷியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தனக்கும் பிரியமானவராக இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் பிரியமானவராக இருப்பாங்க. உங்களை மாதிரி யார் எப்போவுமே உங்களை மாதிரி குஷியாக இருக்கிறவங்க இல்லையா? இப்போ குஷியாக இருக்கிறவங்கள தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அடடா அந்த மாத்தேஜ் அவங்க குஷியாக இருப்பாங்களே எந்த நேரமும். இப்போ நமக்கே நம்மளை அப்போ தான் பிடிக்கும், மற்றவங்களுக்கும் உங்களை அப்போ தான் பிடிக்கும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம மாத்தேஜ் எப்பயுமே ஊருக்கு போகும்போது ஏன் உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு பிரியமானவராக இருக்கிறீங்க, குஷியா இல்லையா? அதான் பாபா சொல்றார். இப்போ அப்போ குஷியாக எப்போவுமே இருக்கணும். என்ன பண்ணணும்? எப்போவுமே ஒரு பாபா நினைவு இருக்கணும். பாபா கிட்ட மட்டும் எல்லா சம்மந்தம் வந்தால் அவர் ஏமாற்ற மாட்டார், குஷியாக தான் இருப்பீங்க. பாபாவுடைய ஞானத்தையே ஆசை போட்டுட்ருக்கணும். குஷிக்கான ஆதாரமே அதுதான். சர்வ சக்திகளை நிரப்பி மற்றவர்களுக்கு கொடுக்குற சேவையிலே எப்பயும் பிஸியாக இருக்கும். ஸோ பாபா ஈஸ்வரிய சேவையிலும் ஈஸ்வரனுடைய நினைவிலும் ஈஸ்வரனுடைய சர்வ சம்பந்தத்திலையும் இருக்கிறது தான் குஷிக்கான ஆதாரம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நிரந்தர குஷி இருக்கும். அந்த குஷி இருக்கிறவங்கள தான், அந்த குஷியோடு இருக்கிறவங்க தான் தனக்கு பிரியமானவராகவும் இருப்பாங்க, மற்றவர்களுக்கும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.